இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய வார்த்தை யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போகிற பாதைகள் ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களை நம்ம நினைப்போம், ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறாரா, என்னை மறந்து விட்டாரா என்று சொல்லி நம்ம நினைக்க தோணும்ல. ஆனா இந்த வார்த்தை பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு என்ற பக்தன் சொன்னாரா. எப்படிப்பட்ட நேரத்துல யோபு இது சொன்னார்னா, அவருடைய சொத்தை இழந்துட்டாரு, ஆஸ்தியை இழந்துட்டாரு, பிள்ளைகளை இழந்துட்டாரு, எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீர சுகத்தையும் கூட இழந்து போன நேரத்துல, நம்பிக்கை இல்லாத நேரத்துல, வாழ்க்கையினுடைய அந்த கடைசி நிமிடங்கள்ல போல இருக்கிற அந்த மரண வலிக்கு மத்தியில தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று. யோபுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை தேவன் மீது. நான் நம்பி இருக்கிறவர் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி யோபுவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆண்டவர் யோபுடைய அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். வேதத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது யோபு என்னெல்லாம் இழந்து போனாரோ எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்க முடியும். தேவன் அப்படியாக யோபுவை ஆசீர்வதித்தார். இழந்து போன பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில எதை ஆண்டவர் குறித்து வைத்திருந்தாரோ அப்படியே யோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாகவே யோபுவை மாற்றினாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நெருக்கத்துல இருக்கிறீங்களா, ஒருவேளை இயலாமையில இருக்கிறீங்களா, எல்லாவற்றையும் இழந்து போனது போல தவித்து நிற்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவர்னு விசுவாசிங்க. உங்க வாயில அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார், நான் நம்புறேன்னு அறிக்கை செய்யுங்க. அப்படியே அந்த காரியங்கள் வாய்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.